ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, இந்த சைபர் கிரைம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம். நம்மளுக்கு கூட வேலை பார்க்குற தம்பி ஒரு பையன் அந்த இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த பணக்கட்டுகள்லாம் நிறையா வச்சுட்டு கேட்பாங்கள்ல, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்? நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு. அதில் வந்து அவர் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. எனக்கு ஒரு 50,000 வேணும்னு சொல்லி அவர் அனுப்பியிருக்காரு. அவர் அனுப்பின கொஞ்ச நேரத்திலேயே வந்து அங்கேருந்து ஒரு தொலைபேசி வருது. வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து உங்களோட மெசேஜ் பார்த்தோம். உங்களுக்கு 50,000 தேவைன்னு சொல்லியிருக்கீங்க. என்ன ஏது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த பையனும் திடீர்னு ஃபோன் வரவும், ஆமாம் சார், கொஞ்சம் ஏழ்மையாக இருக்கேன், எனக்கு கொஞ்சம் பண உதவி தேவைப்படுதுன்னு சொல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டு பேரை சொல்லி, அந்த ட்ரஸ்ட்டில் இருந்து உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து செலக்ட் ஆகிடுச்சு, உங்களுக்கு வந்து 50,000 வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த 50,000 வந்து நாங்கள் கொடுக்குறோம். இது வந்து தினத்தவணையோ மாத தவணையோ கிடையாது. இந்த 50,000 முழுவதுமே உங்களுக்கு இலவசமாக தரோம் அப்படின்னு சொல்லி அந்த நபர் பேசுகிறாரு. அப்போ இந்த தம்பியும் சந்தோஷமாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ வந்து அங்கிட்டிருந்து பேசினவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 50,000 வந்து நீங்கள் தான் வாங்கியிருக்கீன்ற ஒரு சான்றுக்காக வந்து உங்கள்கிட்ட வந்து டேக்ஸ் மட்டும் நாங்கள் இந்த 50,000 வாங்கிக்கிறோம். அதாவது ரூ. 1,840 வந்து டேக்ஸ் மட்டும் கட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த 50,000 வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து நான் லைன்லேயே நீங்கள் இருக்கையிலே உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. தம்பி வந்து கொஞ்ச நேரத்தில் சலனப்பட்டார். ஆகா, லைன்லேயே இருக்கையில் 50,000 தரான்றாங்க, உங்கள் ஜிபே நம்பருக்கு அதுலேருந்து அனுப்புங்க, நான் உங்களுக்கு திருப்பி எங்களுக்கு பணம் போட்டு விடுங்கன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நான் கொஞ்சம் தம்பி பொறுமையாக இருப்பா, பணம் போட்டுற வேணாம், அவங்ககிட்ட வந்து ஆதார் கார்டு இல்லை உங்கள் பேங்க் அக்கௌண்ட் சொல்லுங்கள், அதில் டைரெக்டாக போகிற மாதிரி கேளுப்பா அப்படின்னு சொன்னேன். அந்த பையனும் வந்து அதே மாதிரி பேசினார். சார், இந்த மாதிரி உங்கள் ஆதார் கார்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுருவோம் சார்ன்னு. அதுக்கு வந்து அவரை பல மலுப்பலான பதில்களை சொல்லி, அந்த ஆதார் கார்டு கேட்டதுக்கு வந்து சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஆதார் கார்டு, சம்மந்தம் இல்லாத ஒரு ஐடி கார்டெலாம் அனுப்புகிறாங்க. கடைசி வரையாக வந்து நேர்மையாக நடக்கலை. இந்த மாதிரி பிரச்சனைகள், இந்த மாதிரி மாட்டிக்கிறாதீங்க. இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் வந்து உங்கள் நம்பர்களை பதிவிடாதீங்கன்ற இதன் மூலமாக நான் கேட்டுக்கிறேன். தயவுசெய்து பணத்துக்காக ஏமாந்துடாதீங்க. நன்றி.